ஓரல் ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம 40% டிஸ்கவுண்ட் தரோம். 40%. நாக்காம்பூச்சி இருக்கு. நாக்காம்பூச்சிக்கு 40% டிஸ்கவுண்ட் தரோம். 40% டிஸ்கவுண்ட் தரோம். மற்ற 20% வந்து 50% வரைக்கும் பிராண்டடுக்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கும். நம்ம ஃபிளாட்டா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம்ஆர்பில வந்து 1+1 ஆஃபர் கொடுத்தோம். ஆமா. இப்போ இதை வந்து நம்ம வெறும் 4,999 அப்படிங்கிற ஆஃபர்ல கொடுக்குறோம். 4,999. ஆமா. வெளியே வாங்கின எவ்வளவு ப்ரோ வருது? இது நீங்க ஒரு செட்டு வாங்குனீங்கன்னா எல்லா கடையிலயும் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய். இங்க வரும்போதே கைப்பூச்சி வலிக்கிறாங்களா? அது அவங்க எல்லாம் புரோக்கர், தயவு செஞ்சு அவங்க எல்லாம் புரோக்கரா? வித் வாரண்டி, வித் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்களா சர்வீஸிங்களா? இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. என் வண்டியில இருக்க 70% ஸ்பேர் ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணனோட. ஏன்னா நான் வண்டி மாடிஃபை பண்ணேன், அண்ணன்ட்ட சொல்லிட்டேன் இதெல்லாம் எனக்கு வேணும்னா அப்படின்னு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்தேன். அங்கங்க 10 ஐட்டம் 15 ஐட்டம் எல்லாம் கொடுக்குறாங்களே. ஆமா, உப்பு ப்ராடக்ட் ஏதோ ஒண்ணுதுக்குமே சைனா ப்ராடக்ட் இருக்குல்ல, 10,000 ரூபாய் கொடுத்தா 20 பொருள் தராங்க. நீங்க அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்க டிஸ்கவுண்டோட பிராண்டடையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அது வேஸ்ட் குப்பைன்றீங்களா? அப்ப நிறைய பேர் வாங்குறாங்களா மக்கள் வாங்கி ஏமாறுறாங்க, காசை போய் வீணாக்குறாங்க அவ்வளவு அப்படின்றீங்களா? சொல்லுங்க, மக்களை பார்த்து சொல்லுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். எங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ நாம எங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோடுங்க. மவுண்ட் ரோடு லொகேட்டா இருக்கிற அல்கார்ஸ் தான், ஜிபி ரோடு. ஓகேங்களா? நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்க கார் மாடிஃபை பண்ணோம், சூப்பரா ரெடி பண்ணோம், ஸ்பீக்கர்ஸ், கேமராஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்துருங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜென்யூனா இருக்கு உங்களோட சர்வீஸ்லாம். இப்போ என்னென்ன அப்கிரேட்லாம் கொண்டு வந்திருக்காங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கடைக்குள்ள வந்துட்டோம். இப்போ என்ன ஆஃபர் பார்க்க போறோம் ப்ரோ? இப்போ வந்துட்டு நம்ம இதுவரையே கொடுக்காத ஆஃபர் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காம்போஸ் போட்டிருக்கோம், நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ கரண்டா சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டிக்கு வந்துட்டு ஹெட்லைட் பல்ப் ரொம்ப அவசியமான ஒரு நீடா இருக்குது. ஹெட்லைட் பல்ப் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 2,000 rupeesல இருந்து ஸ்டார்டிங். எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 2 years வாரண்டில இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இதுல நம்ம இன்னைக்கு பர்டிகுலரா பார்க்க போற மாடல் வந்து பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ் அப்படிங்கிற இந்த பிராண்டு. மை டிவிஎஸ். ஆமா, இது வந்துட்டு 200 வாட்ஸ் பல்ப். இது 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருது. 2 years. ஆமா, 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலா சொல்லணும்னா இதுல வந்து உங்களுக்கு டியூவல் காப்பர் டியூபோட வந்துரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. சோ குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துருது. இதுக்கு வந்து சர்வீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே. இது நம்ம ஃபிளாட்டா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம்ஆர்பில வந்து 1+1 ஆஃபர் கொடுத்தோம். ஆமா. இப்போ இதை வந்து நம்ம வெறும் 4,999 அப்படிங்கிற ஆஃபர்ல கொடுக்குறோம். 4,999. ஆமா. வெளியே வாங்கின எவ்வளவு ப்ரோ வருது? இது நீங்க ஒரு செட்டு வாங்குனீங்கன்னா எல்லா கடையிலயும் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் 7,000. கம்மியான ரேட்ல கொடுத்தாலும் அந்த ரேட் கொடுப்பாங்க. ஓகே. இதுக்கு இதை விட கம்மியா கொடுக்க மாட்டாங்க. இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த டியூவல் காப்பர் இது வரும். ஆமா. அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப மார்க்கெட்ல ஃபெமிலியரான பிராண்டு, ரொம்ப பிராண்டடான ஐட்டமும் கூட. டிவிஎஸ் ஓடது. டிவிஎஸ் கொடுக்கவே தேவையில்லை. இது நம்ம வந்து கிளியரன்ஸ் சேலா கொடுக்குறோம். கிளியரன்ஸ். ஆமா. எத்தனை நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்கும்? ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் as quick as நம்ம எவ்வளவு குவிக் முடியுதோ அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிப்போம். அது அகைன் நம்ம ரெகுலரா என்ன பிரைஸ் கொடுத்துருக்கோமோ அந்த பிரைஸ் கொடுக்குறோம். இது போக நம்ம கிட்ட நிறைய பிராண்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஜூம்ல ஹெட்லைட் பல்ப் இருக்குது, மோக்கோ இருக்குது, கிராஸ் லிங்க்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஒன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம எம்ஆர்பி இருந்து 50% டிஸ்கவுண்ட், 60% அந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன் பை ஒன்னா எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கலாம். அண்ணா வந்து பிராண்டட் ஐட்டம்லாம் ஆஃபர்ல கொடுக்க போறாரு. என்னென்ன பிராண்ட்லாம் வச்சிருக்கோம் நம்ம? நம்ம கிட்ட எல்லா பிராண்டுமே இருக்கு. எல்லா பிராண்டடும் இருக்கு. பொறுத்த அளவுக்கு எல்லா பிராண்ட் ஆடியோஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அக்சசரிஸ் பாத்தீங்கன்னா மேட், சீட் கவர், சன் கண்ட்ரோல் ஃபிலிம், நம்ம கிட்ட வந்து ஸ்பீக்கர்ஸ், நம்ம எல்லாம் பேசிக் ரேஞ்ச் ஒர்க்கே பண்றது இல்ல. சரி, நல்ல குவாலிட்டியான பொருள் தான் பண்றீங்க. காம்போ தரம் அது தரம் நம்ம சொல்றது கிடையாது. எல்லாம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹை டிஸ்கவுண்ட், யாருமே கொடுக்க முடியாத பிராண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோரல் ஸ்பீக்கர் இருக்கு. மோரல் ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம 40% டிஸ்கவுண்ட் தரோம். 40%. அடுத்து நாக்காம்பூச்சி இருக்கு. நாக்காம்பூச்சிக்கு 40% டிஸ்கவுண்ட் தரோம். 40% டிஸ்கவுண்ட் தரோம். மற்ற 20% வந்து 50% வரைக்கும் பிராண்டடுக்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கும். அவ்வளவுதானா? அங்கங்க 10 ஐட்டம் 15 ஐட்டம் எல்லாம் கொடுக்குறாங்களே. ஆமா, உப்பு ப்ராடக்ட் ஏதோ ஒண்ணுதுக்குமே சைனா ப்ராடக்ட் இருக்குல்ல, 10,000 ரூபாய் கொடுத்தா 20 பொருள் தராங்க. நீங்க அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. கொடுக்குற டிஸ்கவுண்டோட பிராண்டடையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அது வேஸ்ட் குப்பைன்றீங்களா? அப்ப நிறைய பேர் வாங்குறாங்களா மக்கள் வாங்கி ஏமாறுறாங்க, காசை போய் வீணாக்குறாங்க அவ்வளவு அப்படின்றீங்களா? சொல்லுங்க, மக்களை பார்த்து சொல்லுங்க. காசை கொண்டு போய் கொடுத்து வீணாக்குறாங்களே தவிர நல்ல ப்ராடக்ட், நல்ல தரமான ப்ராடக்ட் வாங்கி போடணும்னு யாருமே இப்ப நினைக்கிறது இல்லைன்னு. ஏன்னா இந்த ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட் கம்பேர் பண்ண முடியும்.
உங்களுக்கு சாதா ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் பேசிக் சைனா ஸ்பீக்கருக்கும் நாகாம்பூச்சி ஸ்பீக்கருக்கு கம்பேர் பண்ண பண்ண முடியும். முடியாது. பிராண்டு தான், லோக்கல் தான். இது வந்து 4000 ரூபாய் அந்த ஸ்பீக்கரோட விலைனா அது வெறும் 600 ரூபாய் 700 ரூபாய் ரேஞ்சுக்கு தான் வருது. ஆஹா, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70% டிஸ்கவுண்ட் டிஃபரன்ஸ் வருது. டிஃபரெண்ட் வருது. அப்ப எப்படி குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு மாறுங்க. இப்பதான் வேஸ்ட் ஆமா, போட வேணாம். 100% போடாதீங்க. நல்ல ப்ராடக்டா வாங்கி போடுங்க, எல்லாம் பிராண்டடா வாங்கி போடுங்க. அப்ப கடைக்காரன் தெரியாம கொடுக்க போறாங்க. எல்லாருக்குமே கஸ்டமரை வர வைக்கணுங்கிறது ஆசை. 5000 ரூபாய்க்கு தரேன், 10000 ரூபாய்க்கு தரேன் வாங்க. உண்மை அதுதான். வந்ததுக்கு அப்புறமா ஆடு வெட்டுற மாதிரி வெட்டிடுவாங்க. அது வந்து அப்புறம் வந்து அது இல்ல இது இல்ல. ஒரு டோர் கார்டு 100 ரூபா டோர் கார்டு, 200 ரூபா டோர் கார்டு, சைனா டோர் கார்டு தருவாங்க. ஒரு கேபிள் 100 ரூபா கேபிளுக்கு தருவாங்க. அப்புறம் ரியர் பம்பர் இருக்கிறதே மட்டமான பம்பர் தருவாங்க. இந்த மாதிரி பொருள்லாம் வந்து 10 பொருளா? ஆமா, அதுதான். இந்த மாதிரி நாக்கம்பூச்சி, JPL இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தரவே மாட்டாங்க. எங்கேயுமே கிடைக்காது. எல்லாம் லோக்கல் ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. அப்படிங்களா? பாத்துக்கோங்க மக்களே, லோக்கல் ப்ராடக்ட் குப்பையை போய் வாங்கிடாதீங்க. பிராண்டட் ஐட்டம் கம்பேர் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து விசாரிங்க, பக்கத்துலயும் எங்க வேணா போய் விசாரிங்க. இருக்க பிராண்டட் வந்து அந்த வித் வாரண்டியோட எல்லாமே 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஓகே, பாத்துக்கோங்க. இதுலயும் 40% டிஸ்கவுண்ட். ஓகே, பாத்துவாங்க. வேற அப்புறம் ஹீலிக்ஸ் பிராண்ட் இருக்கு. ஹீலிக்ஸ் பிராண்ட். ஓகே, நான் பாத்துவாங்க. நான் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் வண்டிக்கு. வித் வாரண்டி. இது வித் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்களா, சர்வீஸிங்களா? இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட். அவராங்கற பிராண்ட் இருக்கு. ஓகே, பிராண்ட் இருக்கு. மை டிவிஎஸ் பிரான்ச் இருக்கு. ஓகே, குளோபாங் இருக்கு. சாம்சுங் இருக்கு. அங்க இருக்கு அதெல்லாம். ஓகே ஓகே, சொல்லுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். போக்கோ, நாகாம்பூச்சி எல்லா பிராண்டுமே இருக்குண்ணே. எல்லா பிராண்டுமே இருக்கு. எல்லாமே வச்சிருக்கோம். இப்போ இதே பிராண்ட் ஆன்லைன்ல கூட வாங்கலாம் இல்லையா இந்த ரேட்டுக்கு? ஆமாண்ணே, ஆன்லைனை விட நம்ம கம்மியா தரோம். கம்மியா தான் தரீங்க. உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டியே கிடையாது. ஆஹா, நம்மகிட்ட வாங்க போகும்போது உங்களுக்கு வாரண்டி நம்ம உடனே இமிடியேட்டா நம்மளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். கஸ்டமர் வந்து நீங்க அலைய தேவையில்லை. நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே பாத்துப்பீங்க அதெல்லாம். அப்படிங்களா? இப்போ ஃப்ரீ ஃபிட்டிங் சார்ஜஸ்லாம் எப்படி? ஃபிட்டிங் சார்ஜஸ் சில ஐட்டங்களுக்கு இருக்கு, சில ஐட்டம் நாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். வேற என்னலாம் பண்றீங்க? கேமராலாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட மூவிங் லைன் கேமரா இருக்கு, HD கேமரா இருக்கு, 360. இந்த மாதிரி ப்ளூபாங்ல நமக்கு மூவிங் லைன் கேமரா இருக்கு. ஓகே, கேமரா இருக்கு. இந்த மாதிரி 360 கேமரா இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் கேமரா என்ன பிரைஸ்ல இருக்குன்னா நம்ம கிட்ட? 600 ரூபீஸ்ல இருந்து 600 ரூபாய் தான். வெறும் 600 ரூபாய்ல நம்மகிட்ட கேமரா இருக்கு. 600 ரூபாய் நல்லா இருக்குமா இல்ல குப்பையா? 600 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் லைஃப் இருக்குங்க. லைஃப் இருக்கும். ஓகே, நம்ம ஓரளவுக்கு HD கேமரா தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்றோம். குவாலிட்டியான பிராண்டட் நல்ல மினிமம் 1300 ரூபாய் 1200 ரூபாய்ல உள்ளத நம்ம சஜஷனே பண்றோம். ஓகே, இந்த மாதிரி ப்ளோபாங் கேமரா எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1800 ரூபீஸ். 1800. ஆமா, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே, அதான் அலையெல்லாம் வராது கேமரால உங்களுக்கு. ஓகே, இப்போ காருக்கு தேவையான என்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வச்சிட்டு இருக்கோம் இங்க? நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட் இருக்கு. எல்லா ப்ராடக்ட் A to Z. ஃப்ரண்ட் பம்பர் டு பம்பர் எல்லாமே அக்சஸரீஸ். உள்ள வர வெளிய வர எல்லாமே இருக்கு இங்க. எல்லாமே இருக்கு. ஃப்ரண்ட் பம்பர் ப்ராடக்ட் இந்த மாதிரி நிறைய ஐட்டம், சின்ன ஐட்டம் சொல்ல முடியாது, எல்லாமே இது ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, சும்மா காம்போ தராங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வாங்க, நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குங்க, ரேட் செக் தரோம், உங்களுக்கு கொட்டேஷன் தரோம். பிடிச்சிருந்தா ஃபிட்டிங் பண்ணுங்க. ஓகே, எங்க வரும்போதே கைப்பிடிச்சு வலிக்கிறாங்களா? அது அவங்க எல்லாம் புரோக்கர், தயவு செஞ்சு அவங்க எல்லாம் புரோக்கரா? அப்பனா காசு ஜாஸ்தி ஆகும். அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகுமா? கமிஷன் கொடுப்பாங்க. மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அங்க கூட்டு போறாங்க, வான்னு கூப்பிடுறதுனால போயிடுறாங்க. அவங்க வந்து ஏமாந்து நாளைக்கு போய் எங்க போய் சர்வீஸ் பண்ணுவாங்க? நம்ம யார போய் கேட்பாங்க? புரோக்கரை நம்பி போகாதீங்க. போக வேணாம், போக கூடாது. அவங்க இன்னைக்கு நிப்பாங்க, நாளைக்கு வேற இடத்துல நிப்பாங்க, நாளை கழிச்சு வேற இடத்துல நிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஓகே ஓகே, அந்த மாதிரி டைரக்டா கடையை விசிட் பண்ணி ஓனரை பார்த்து பேசுறது நல்லது நமக்கு. 100%. ஓகே, நம்மள மாதிரி சர்வீஸ் அதே மாதிரி கஸ்டமர் ரிவ்யூ பாருங்க. சர்வீஸ் இருக்கிறதுலே பெஸ்டா பண்ணி தருவோம். இந்த மாதிரி எல்லாமே இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே, பார்த்தேன் உள்ள நிறைய கார் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, ஒர்க் போயிட்டே இருக்கு. அது உங்க இடம் தாங்களா? ஏன்னா இது ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு, வண்டி நிப்பாட்டுறது கஷ்டம். இப்ப நம்ம வேற புது குடோன் பார்க்கிங் வேற எடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ ஒரு வண்டி வந்தா எவ்வளவு நேரத்துல ரெடி பண்ணி கொடுப்பீங்க? வேலைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலை சொல்றாங்களா? 2 hours ஆகும், 4 hours ஆகும். கஸ்டமர் என்ன மாதிரி இது தேவை ரெக்வயர்மெண்ட் இருக்கா அந்த மாதிரி பண்ணி தரோம். கஸ்டமர் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கொடுத்தாங்கன்னா நிதானமா நல்லா பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே, சிஸ்டம் நிறைய வச்சிருக்கீங்களா? என்ன ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு சிஸ்டம் நம்ம கிட்ட? சிஸ்டம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6000 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் 6000 ல இருந்து உங்களுக்கு பேசிக் ரேஞ்ச் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 6000 ரூபீஸ்ல இருந்து வச்சிருக்கோம். ஓகே, அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா வேணும் அப்படிங்கறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ப்ராடக்ட். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் லைஃப் வராது, குவாலிட்டியா இருக்காது. பிராண்டட்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளோபாங் போனீங்கன்னா இதெல்லாம் லைஃப் நல்லா இருக்கும். 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். இது வந்து பாருங்க 2 இயர்ஸ் வாரண்டி வருமா? ஓகே, 2 இயர்ஸ்
வாரண்டி வரும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ங்கிற பிராண்ட், இதெல்லாம் ரொம்ப லாங் டைம் ஜப்பனீஸ் ப்ராடக்ட். ஜாப்பனீஸ் ரொம்ப கிட்டத்தட்ட 75 வருஷம் 80 வருஷம் கம்பெனி இது. ஓகே. இதுமே அந்த 40% டிஸ்கவுண்ட் தரீங்களா? 40% எம்ஆர்பில இருந்து. வெளியில எங்கேயும் வாங்க முடியாது, எங்கேயுமே வாங்க முடியாது. அந்த மாதிரி 40% டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதெல்லாம் இது எல்லா பிராண்ட் இருக்கு எங்க கிட்ட. எல்லாமே மோக்கோ, நாகாம்பூச்சி, மைக்கிவியாஸ், கிளாரியான், குளோபான், இந்த மாதிரி எல்லா பிராண்டும் சிஸ்டம் வச்சிருக்கோம். சாம்சுங்கி எல்லா பிராண்ட் எல்லாமே சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிராண்டடா தான் இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு வேணும்ன்றது 100ல வந்து ஒரு 10 கஸ்டமர் மட்டும் தான் கேட்பாங்க. ஆமா, அவங்களுக்கு என்னன்னா நாங்க சொல்ற எக்ஸ்பிளைன் பண்றோம், அவங்க வந்து எங்களுக்கு கம்மியான ரேட்ல கொடுத்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி இந்த 360 கேமராலாம் நம்ம கிட்ட இன்ஸ்டால் இந்த மாடலுக்கு இந்த ஆம்ப், ஆண்ட்ராய்டு ஆம்ப் 360 இதெல்லாம் காம்போவா கொடுக்குறோம். ஓ, ஃப்ரீயா? ஆமா, ஃப்ரீ. பரவாயில்லையே. எம்ஆர்பில வாங்க இதெல்லாம் ஃப்ரீ. ஓ, இந்த எம்ஆர்பில வாங்க. ஓகே ஓகே. டிஸ்கவுண்ட் இல்லாம. டிஸ்கவுண்ட் இல்ல. ஆமா. இப்போ ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் ஃப்ரீயா? ஃபிட்டிங் சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. பெரிய ஒர்க்குக்கு எல்லாமே சார்ஜஸ் தான். இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுவீங்களா? உடனே ரீப்ளேஸ்மென்ட், புது ஐட்டம் மாத்தி கொடுத்துருவீங்க. 1 இயர்க்கா 2 இயர்க்கா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி வாரண்டி அதுல இருக்கு. ஓகே ஓகே. பில் ஏத்தக்கா அதுக்கேத்த மாதிரி. ஒவ்வொரு கம்பெனி இப்போ மோக்கோ பாத்தீங்கன்னா ஒரு சிலல 1 இயர் இருக்கும், ஒரு சில ப்ராடக்ட்ல 2 இயர்ஸ் இருக்கும், புளோங்ல 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. மைடிவிஎஸ்ல வந்து 1 இயர் தான் வாரண்டி. ஓகே. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கவுண்ட். பிராண்டுக்கு என்ன வாரண்டி இருக்கோ 1+1 இயர் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. 1+1 இயர் 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. இதுல இருக்கிற வாரண்டி தாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் போயிடுச்சுன்னா வந்து மாத்திட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே இங்க வந்து வாங்கணுமா இல்ல ஊருக்கு எல்லாம் கொரியர் பண்ணுவீங்களா? எல்லா ஊருக்கும் நம்ம இப்ப பார்சல் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கீங்களா? போயிட்டு தான் இருக்கு. ஓகே. பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஐஆர் சன்ஃபிலிம் வச்சிருக்கோம். ஓகே. எல்லாமே பிராண்டட் ஒர்த் 3M எல்லாமே வச்சிருக்கோம். அந்த எம்எம் கேத்த மாதிரி திக்னஸ் மாறும்ல, கேத்த மாதிரி அந்த சோலா அந்த ஃபிலிம் இது காஸ்டிங் தகுந்த மாதிரி 1500 ரூபாய்ல ஃபிலிம் ஆரம்பிச்சு 8500 வரைக்கும் ஃபிலிம் வச்சு. 1500 ரூபானா வண்டி ஃபுல்லாவே வா? வண்டி ஃபுல்லாவே எல்லா சைடும். அதனால உங்களுக்கு பேசிக் ரேஞ்ச் தான். ஓரளவு குவாலிட்டியா வேணா பிராண்டட் தான். ஒரு 3M தான். அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ரெக்கமெண்டேஷன் பண்றோம். ஓகே ஓகே. சூப்பர். அண்ணா வந்து ரெகுலர் கஸ்டமர் 2020ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு திரும்ப ரிப்பீட் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேளுங்க நம்ம சர்வீஸ் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க. நீங்க கஸ்டமர் கடையை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு. ஸோ அண்ணா கடை வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரு. ஸோ அவர் ரெஃபர் பண்ணதுனால தான் எனக்கு இந்த கடை தெரியும். ப்ளஸ் வந்து அவர் சொன்ன சஜஷன்ஸ் வந்து அது அப்படியே எங்கே இருந்தது. ப்ரைஸாக இருக்கட்டும், டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும். நான் 2020 என்னோட வண்டி மாடிஃபை பண்ணும்போது அண்ணன்ட்ட தான் நான் ஆடியோ சிஸ்டம் போட்டேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை லாஸ்ட் டைம் ஒரு எலி கடிச்சுன்னு ஒரு இஷ்யூ வந்தப்போ அண்ணன் எனக்கு ஃப்ரீயாகவே அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இல்லை பண்ண முடியாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி பொருள் என் வண்டிக்கு கிடைக்கல, என்னோட பழைய வண்டி அப்பயும் அரேஞ்ச் பண்ணி எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தாரு. நம்பி கண்டிப்பாக வரலாம். ஏன்னா அண்ணனோட இதுவாக இருக்கட்டும், நம்ம சர்வீஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸு ப்ளஸ் ஆஃபர்ஸு ப்ளஸ் நம்ம வண்டிக்கு என்ன சூட்டபிள் ஆகுன்றது மற்றவங்க மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வெளிப்படையாகவே சொல்லிடுவார். இதுதான் நடக்கும், இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வரலாம். இப்போ என் வண்டியில் இருக்க 70% ஸ்பேர் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணனோட. ஏன்னா நான் வண்டி மாடிஃபை பண்ணேன், அண்ணன்ட்ட சொல்லிட்டேன் இதெல்லாம் எனக்கு வேணும்னா அப்படின்னு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தேன். இது என்ன ப்ரோ? இது நம்ம பார்க்கிங் ப்ரோ. இது ஓகே. ஆமா, நம்ம பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 கார்ஸ் வரையும் நம்ம வந்து இங்க சாலிடா நம்ம வேலை பார்க்கலாம். ஓகே. சோ இப்போதைக்கு ஒரு 3 கார் வேலை போயிட்டு இருக்கு. உள்ள வந்து ஒரு ஓல்டு குவாலிஸ் வெஹிக்கிள் ஒண்ணு, அதுல ஃபிலிம்லாம் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்துட்டு அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு டாடா ஹெக்ஸா, இதுவும் ஒரு ஓல்டு வெஹிக்கிள் தான். அண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டிசைர், லேட்டஸ்ட் டிசைர். இதுல வந்து ஃபாக் லைட் வந்து ப்ரொஜெக்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இதுல வந்து ஒரு முன்னாடியே ஒரு எல்இடி லைட் போட்டிருந்தோம். கஸ்டமருக்கு வந்து அது திருப்தி இல்லை அப்படிங்கறதுனால இப்போ ப்ரொஜெக்டராகவே அதை மாத்தி கொடுத்துருக்கீங்க. ஆமா. அண்ட் இதுல ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் இது எல்லாமே பண்ணியாச்சு. ஆமா, இது ஆல்ரெடி இது எல்லாமே பண்ணியாச்சு. இந்த எல்லாம் முன்னாடியே பண்ணது. இது வெறும் ஒரு ஃபாக் லைட் அப்கிரேடுக்கு மட்டும் தான் வந்தது. ஓகே. இந்த சீட்ல நீங்க தான் பண்ணீங்களா என்ன? ஆமா ப்ரோ, நம்ம தான் பண்ணது. நீங்க தான் பண்ணதா? ஓகே ஓகே. மேட்சிங்கா சூப்பரா இருக்கு. கியா சோனட். ஓகே. இந்த சோனட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியர் பம்பர் பண்ணிருக்கோம். மாத்திருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். அண்ட் பாத்தீங்கன்னா சன் ஃபிலிம் வந்து 3M பிராண்ட்ல இதுல வந்து ஒட்டி இருக்கோம். இது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் சைடு 50%, ஃப்ரண்ட் 70% விசிபிலிட்டில கொடுத்துருக்கோம். அண்ட் இதுல ஹெட்லைட் பல்பு மாத்திருக்கோம். வாங்க காட்டுறோம். இதுல வந்துட்டு
ஹெட்லைட் பல்பு மாத்திருக்கோம். லோ பீம் ஹை பீம் 2 பேர் தேவைப்படும். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஆஃபர்லயே தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலா வந்து 1+1 அப்படிங்கிற அந்த ஆஃபர்ல வரும். அதே நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோ இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்க எல்லாமே பார்த்துருக்கீங்க. அது போக நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு காருக்கு தேவையான பேசிக்கா நீங்க ஒரு ஹாரன்ல இருந்து ஹெட்லைட்ல இருந்து எல்லா விதமான அக்சசரிஸுமே நம்ம கிட்ட இருக்குது. ஹாரன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சிஸ்டம் தான், ஆல்ரெடி நீங்க வீடியோல பார்த்தது தான். அதுல ஹெட்லைட்ஸ், ஸ்பீக்கர்ல வந்து நம்ம எல்லா விதமான பிராண்டுமே நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கப்புறமா நீங்க காருக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜர்ல இருந்து டோர் வைசர், டோர் ஹேண்டில் குரோம், இந்த கிளீனிங் கிளாத் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது. வைப்பர் பிளேடு, சார்ஜர்ஸ் எல்லாமே இருக்குது. pretty much நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு காருக்கு தேவையான பேசிக் நெசசரிஸ், உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் மேட்ல இருந்து ஃபுட் மேட்ல இருந்து மட்ஃப்ளாப்ல இருந்து எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. ஸோ கஸ்டமர் வரக்கூடியவங்க நீங்க டைரக்டா வந்து பாருங்க. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு நம்ம ஏன் வந்து ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம கிட்ட நிறைய வந்துட்டு என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கு. கவுண்டர்ல வர்ற கஸ்டமர்ஸ் நம்ம வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனா இருக்குது. ஃப்ரீயா இருக்கிற டயத்துல எல்லாத்துக்குமே நம்ம மெசேஜ் பண்ணிடுறோம். யாரையுமே நம்ம வந்து இது பண்றது கிடையாது. அட் த சேம் டைம் வந்துட்டு வர்ற கஸ்டமரும் முக்கியம் இல்லையா? ஸோ அவங்களையும் நம்ம மெயினா பாக்குறோம். அதனால சில கஸ்டமர்ஸ்க்கோட கால்ஸ் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்குமே நம்ம வந்து இப்ப தனியா வந்து ஒரு டீம் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு அந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. ஸோ நீங்க ஆல்வேஸ் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் அல்லது டைரக்டா கால் பண்ணி கூட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாங்க உடனே அவங்கள கால் பேக் பண்ணுவோம். அவங்கள டச்லயே இருப்போம் நாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டீங்களா? இந்த மாதிரி ஜென்யூனா பேசி பிசினஸ் பண்றதுல இவங்க ஒருத்தங்க நம்பர் 1 பண்றாங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், வாங்க பாருங்க, பிடிச்சிருந்தா பாத்துக்கோங்க. இதே பிராண்டு, இதே கான்ஃபிகரேஷனு, இதே ரேட்டுக்கு வேற எங்கன்னா கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வரலாம். ஓகேங்களா? இந்த குப்பை ஐட்டம்னு ஒன்று சொன்னார் பாத்தீங்களா, 10 ஐட்டம் 15 ஐட்டம், அதெல்லாம் போட்டு காசு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கார் கொண்டு வாங்க, நல்லா சர்வீஸ் பண்றாங்களா, ரீசனபிளா ரேட் இருக்கா அப்படின்றது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே கமெண்ட்ஸ் டெலிட்டே பண்ண மாட்டோம். ஏன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால கமெண்ட் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.